தமிழ் உள்ளங்களே, உங்களை இந்த ரீடிங்க்கு வர வைக்கிறேன். இது வந்து புது சேனல், நான் நேம் மாற்றியாச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ நியூ சேனல், பேர் மாற்றியாச்சு. ஸோ உங்களை இந்த வாரம் எப்படி அப்படின்னு பாபா சொல்ல போகிற கைடன்ஸ்க்கான ரீடிங்க்கு வர வைக்கிறேன். பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி பப்பா என்ன சொல்ல போகிறான்னு பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பப்பா, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது கலெக்டிவ்க்கு? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? இந்த வாரம் எப்படி இருக்க போகுது கலெக்டிவ்க்கு? மை காட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கைடன்ஸ். Work will be done with the help of 5 women. Donate food. Remember Guru. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக தலைவலியாக போயிட்டுருக்கு, கடவுளே அது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியலன்னு நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா 5 பெண்களோட உதவியோட உங்களோட வேலை முடியும். அப்படி எவ்வளோ டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு க்ளூ. அது நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. God's plan is always better than human ideas. Your path will be very easy. You have Baba's blessing. ஸோ எவ்வளோ குட் நியூஸ் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு சண்டே. ஸோ உங்களுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் இருக்குது. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் ஐயோ இவ்வளோ குழப்பம் இருக்குது, இது எப்படி முடியும், நான் எப்படி இவ்வளோ பெரிய சிக்கல்லேருந்து வெளியில் வர போகிறேன்னு நினைக்க வேண்டாம். யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க, அது உமன் அப்படின்னா உமன் எனர்ஜியாக தான் இருக்கணும்னு உமனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 பெண்கள் சேர்ந்து உங்கள் வேலையை முடிப்பாங்க. அது வந்து ஃபெமினன் எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. ஆனால் வந்து காமிக்கிட்ட போய் திரும்ப சிக்கிக்க வேண்டாம். அதுதான் மெயின் கைடன்ஸ் இங்கே. கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். 5 பெண்களையே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு பெண், இவங்க அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, இப்போ அவங்க பெண் தான், ஓகே கரெக்ட், ஐ எம் இன் த ரைட் ட்ராக் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். You will experience beautiful things. Be in the company of good people. You will be benefited. ஸோ ஏதாவது கெட்ட மக்கள் இல்லைனா வந்து கெட்ட விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் இது அதுதான் சொல்லுது. கெட்ட பீப்புள் இல்லைனா கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எது இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து விலகி இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே ஒன்றுன்னா நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லேருந்து உங்களால் வர முடியல அப்படின்னா கோ ஃபார் ப்ரொஃபஷனல் அட்வைஸ், ரீஹேபிலியேஷன், இல்லைனா ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி பேட் ஹேபிட் இருக்குது, ஐ எம் ட்ரைங் டு கம் அவுட், நான் வெளியில் வர முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் கேளுங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டான கைட் பண்ணுவாங்க. மேபி அந்த ப்ரொஃபஷனல் கூட ஒரு ஃபெமினன் எனர்ஜியாக இருக்கலாம். டேக் த அட்வைஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட், கீப் யுவர் மைண்ட் காம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது, ஸ்பெஷலி ஃபெமினன் ஃப்ரெண்ட் யாராவது உங்களுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கைடன்ஸை கேளுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகுது. அதே சமயம் உங்கள் மனசை வந்து அலப்பாய விட வேண்டாம். திரும்பவும் பாபா இந்த ஒர்க் பெண்டிங் ஃபார் லாங் வில் பி கம்ப்ளீட்டட் பை நார்மல் பர்சன் ஈஸிலி. யூ ஹேவ் டு ட்ராவல். ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பெண்டிங்காக இருக்க ஒரு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு சாதாரண மனிதர் வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். லெட்ஸ் சீ த எனர்ஜி. ப்ளீஸ் பப்பா, இந்த வாரம் கலெக்டிவ்க்கு எப்படி இருக்க போகுது? என்ன உங்களுக்கு கைடன்ஸ்? இதுலேருந்து அவங்க என்ன பார்க்கணும், என்ன பண்ணால் இந்த 5 உமனோட ஹெல்ப், இந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லைனா கெட்ட சகவாசத்துலேருந்து வெளியில் வர முடியும்? பவுண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்கள் பவுண்ட்ரியை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. கெட்டவங்கள உள்ளே விட வேண்டாம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா கெட்ட விஷயத்தையும் உள்ளே விட வேண்டாம். ஸோ ஸ்டெப் இன் டு லைட். நீங்கள் இப்போதைக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அமைதியாக இருங்க, மனசை வந்து அலப்பாய விட வேண்டாம். இந்த டேர்ம் ஆயில்னு சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பமாக இருந்தது, அலை மோதிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களால் அமைதியாக யோசிக்க முடியாது. ஸோ அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிய வரும். ஓகே, இல்லை ஐம் ஒண்டரிங் தட் இல்லை இது என்னோட சொந்த விஷயம். இது நான் க்ரியேட் பண்ண டெக்கு. நானே இப்போ வந்து நினைக்கிறேன் எப்படி நான் இதை உட்காந்து க்ரியேட் பண்ண அப்படின்னு. அது நம்ம அமைதியாக இருக்கும்போது ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் உருவாகும் நம்மளே அறியாமல். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வருது. இங்கேயும் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஸோ 5 பெண்களால் தான் உங்களுக்கு கிஃப்ட் வரப்போகுது. அவங்க 5 பேருமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிஃப்டாக இருக்க போகிறாங்க. ஒரு ஃபெமினன் எனர்ஜியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆக போகிறீங்க. தட்ஸ் வாட் ஹியர். இந்த வாரம் வந்து உங்களுக்கு கெட்டவங்க ஏதோ உங்களுக்கு பின்னாடி பண்ணுவாங்க. பட் அது பவுண்ட்ரி இருந்தது அப்படின்னா உங்களால் எஸ்கேப் ஆகிக்க முடியும். அவங்க ஏதாவது ட்ராப் பண்ணலாம், உங்களுக்கு கெட்ட விஷயங்களை இழுத்து விட ட்ரை பண்ணலாம். உங்கள் கெட்ட விஷயங்களை திரும்ப உங்களை என்ன சொல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, மேபி உங்களுக்கு ஸ்மோக் ஹேபிட் இருக்குது, இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா
கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க, அப்படியே வந்து கொஞ்சம் நைஸாக பேசி உங்களை ஒரு பெக் போட வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதை திரும்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூ கண்டினியூ தட். அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பவுண்ட்ரி ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றது உங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போது. இந்த வாரம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திரும்ப கெட்ட விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. லீப் ஆஃப் ஃபெய்த். ஏன் இதை பாபா சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் இருக்குது. ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுக்காக தான். நீங்கள் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஏன் பெயின்ஃபுல்லாக இருக்குது? அதாவது ஸ்டோரி பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா உங்களுக்கு ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. தெய்வீக ஆப்பர்ச்சுனிட்டி. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இருந்த பேராசை, நிறைய ஆப்ஷன்ஸ். கடவுள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். ஆனால் இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கனால அது எப்படி இருக்குமோ, சரி நான் அதுக்குள்ளே வந்து இது தெரியறதுக்குள்ள நான் இதை எடுத்துக்கிறேன், போகிற வழியில் அதை எடுத்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி தான் இங்கே ஒன்று இருக்கேன் அந்த மண்டை எடுத்துக்கிறேன், இங்கே இருக்குது பாருங்க அந்த பாம்பை கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க. அந்த பாம்பு உங்களை நல்லா டக்குன்னு போட்டுருச்சு. இப்போ வந்து ஃபினான்ஷியல் லாஸ், அந்த பாம்பு கடிச்சதுனால உங்களுக்கு லாஸ். பரமபதம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே வேகமாக ஏறுவோம். பேராசை படிச்சுட்டு ஏனிலாம் பிடிச்சி தவி தவி ஏறுவோம். கடவுள் டே நேராக போடான்னு சொல்லியிருப்பாங்க, கேட்க மாட்டோமே. தவி மேலே ஏறினோடனே ஒரு பெரிய பாம்பு கடிக்கும். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து நின்றுக்கும். உங்கள் நிலைமையும் இப்போ அப்படி தான் இருக்குது. ரொம்ப கேட்கல. ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. டு பி ஃப்ரேங்க், ஒரு கடவுளாக பார்த்து உங்களுக்கு கொடுத்த மேபி ஒரு கிஃப்ட், அது ஒரு கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, இல்லை இருந்திருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க. திரும்ப இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு விஷயம், பேட் ஹேபிட்ஸ். மேபி அது வந்து கேம்பிளிங்காக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே 7 ஆஃப் கப்ஸ், கேம்பிள் பண்ணுறீங்க. ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு, நீங்களாம் உழைச்சி முன்னேறணும். உங்களுக்கு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருந்தது, ஆனால் அதில் வந்த மணியை மேபி யூ கேம்பிள்ட். பேராசை. இப்போது அதில் எல்லா மணியும் போச்சு, உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணா அப்படின்னு. இது வந்து சீக்ரெட்டாக உங்களை மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கேம்பிளிங்கில் வந்து நீங்கள் தோற்று போனது வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல். இது வந்து ப்ரீ பிளான். நீங்கள் வந்து அந்த இதுதான் உங்களோட பேட் ஹேபிட்ஸ் மேபி. ஏன்னா உங்களுக்கு ஓவராக குடிக்கிற பழக்கம் இருக்குது. நீங்கள் மதிமயங்கி இருக்கும்போது உங்களை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்கலாம். இல்லைனா நீங்கள் மதிமயங்கி இருக்கணுங்கிறதான் அவங்களோட இன்டென்ஷன். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, கெட்டவங்களை விட்டு விலகிடு, கெட்ட பழக்கங்களை விட்டு விலகிடு. ஏன்னா உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. ஒரே நிமிஷம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான், ஒரு செட்பேக். ஆனால் உங்களோட இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ் சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு தீராத வழி இல்லை. ஸோ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, நைட் மேன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கொடூரமான கனவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முழிக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முழிக்க முடியல. இது வந்து பெரிய லாஸ், நீங்கள் இதை எதிர்பார்க்கல. பட் இந்த லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ண தவறுனால மட்டும் கிடையாது. இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு செட்டப். மேபி உங்களை ஹேக் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு ஹேக் பண்ணியிருக்கலாம். மேபி தேர் இஸ் அ நெட்வொர்க், ஐ டோன்ட் நோ. பட் இது வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது அதுக்கு பின்னாடி. நீங்கள் இந்த சாய்ஸ் எடுத்ததுக்கு மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு திருட்டுத்தனமான ஹேபிட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கேம்பிளிங் ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. தட்ஸ் வை யூ ஆர் லூசிங் மணி கண்டினியூஸ்லி. அப்படி இல்லைனா இது ரிலேட்டடாக ஒரு சீக்ரெட் இருக்குது. இந்த கேம்பிளிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஓகே, அது வந்து கடவுள் வந்து உங்களை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளிட்டர், இதை வந்து நம்பி போகாத, நீ இழந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் கேட்கல. ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து யூ கேம்பிள்ட் இட். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா விளையாடிட்டீங்க. என்ன சொல்கிறது, இது விளையாட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு தெய்வீக சந்தர்ப்பத்தை வந்து ஒரு அற்ப விஷயத்துக்காக வந்து தூக்கி போட்டீங்க அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஓகேப்பா போட்டது போதும், நீ பண்ணது தவறு அப்படிங்கிறத உணர்ந்துட்டா we have an another opportunity. இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்போது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டியோட, ஒரு தெளிவோட, தைரியத்தோட, அதே சமயம் வந்து நேர்மையாக நடந்துக்கணும். இந்த மாதிரி கேம்லிங் பண்ணுறது, சைடில் சம்பாதிக்கிறது, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, சரியான முறையில் இல்லாத வழியில் சம்பாதிக்கிற காசு நிலைக்காது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு இது நடக்குது. பட் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் இருக்குது.
கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் கேம்பிள் பண்ணதில் இல்லை வந்து உங்களோட அந்த லாஸ் அது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் இருக்குது, அது வெளியில் வரும். யூ ஆர் அப்செட். ஆனால் இதை வந்து யாரோ எதிர்பார்த்து தான் செஞ்சுருக்காங்க. எ பேட் உமன், எ உமன் இஸ் தேர். ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கையில் இதை தாண்டி ஒரு ஹாப்பினஸ் வரும். நீங்கள் இந்த நைட் மேர்லேயே இருக்க போகிறதுல ஒரு ஹாப்பினஸ் வரும். சிச்சுவேஷன் இன் த பேலன்ஸ் தட் ரெக்வயர் கேர்ஃபுல் ஹேண்ட்லிங். நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க ரொம்ப சாதாரணமாக இருக்குன்னு, இப்போ மேபி நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கலாம். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் இந்த காமிக் ஃபெமினின் எனர்ஜி. இது வந்து ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி, டெம்பரரி சுச்சுவேஷன். இது வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான். இதுக்காக நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. நேர்மையாக நடந்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும். பட் அப்போது வந்து நீங்கள் அதையும் மிஸ்யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. ஓ டார்க் உமன் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு காமிக் ஃபெமினன் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு க்ரை. இந்த காமிக் உமன் வந்து உங்களுக்கு பண்ணுற கெட்ட விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஷீ இஸ் கோயிங் டு க்ரை. இல்லைனா வந்து வாவ், இது வந்து இந்த காமிக் ஃபெமினன் எனர்ஜி உங்களை பண்ணது, இந்த துரோகம் பண்ணது அது காமிக் ஃபெமினன் எனர்ஜி. எதுக்கு அப்படின்னா நீங்கள் அலறதை அவங்க பார்க்கணும். ஷீ இஸ் என்ஜாயிங் யுவர் டியர்ஸ். ஸோ ஜஸ்ட் பிஹேவ். அவங்க உங்களோட கண்ணீரை வந்து ரசிக்கிறாங்க. தே ஆர் செலிப்ரேட்டிங் யுவர் பெயின். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கம் பேக், ஷோ தேம் தட் அந்த அந்த என்ஜாய்மெண்ட், அந்த அற்ப செலிப்ரேஷன் எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி வேஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பேக் கொடுக்கணும். அதுக்கு ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா நேர்மை. உங்களால் இந்த மாதிரி பேட் ஹேபிட்லேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். நீடில் அண்ட் த்ரெட், எ சின்சியர் விஷ் வில் பி கிராண்டட். உங்களோட ஒரு விஷ் என்னவாக இருந்தாலுமே உங்களுக்கு அது உங்களுக்கு ஃபேவராக வரும். அதாவது உங்களுக்கு அந்த ஆசை வந்து கடவுள் அனுமதிச்சாச்சு, அந்த ஆசை வந்து அந்த வரம் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்வால்வ்மெண்ட் வித் லா. ஸோ இந்த காமிக் டிவோர்ஸ், சம்மன் நியூ இஸ் என்டரிங். ஸோ உங்களோட சின்சியர் விஷ் வில் பி கிராண்டட். என்ன அப்படின்னா, சப்போஸ் இஃப் நீங்கள் வந்து இந்த காமிக் ஃபெமினன் வந்து உங்களை அழ வைக்கிறாங்க, மேபி அவங்களோட எக்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களோட உங்களுக்கு ஏதோ ஒரு டீலிங் இருக்குது, அது ரிலேட்டட் ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு see some turning point. இல்லை அதில் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேர்ஃபில், சம்ஒன் நியூ இஸ் என்ட்ரிங். ஸோ ஒரு டிவோர்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொசுமருந்து அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ரீடிங் நான் பண்ணுறதுக்குள்ள எத்தனை டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இது மாதிரி தான் உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்க கொசுவை துரத்துறதுக்கு கொசு மருந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ சைன். இது வந்து எதுவுமே வந்து தேவையில்லாமல் நடக்கிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள், இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ட்ரபிள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப அன்கிளியர் திங்கிங். எதுவுமே உங்களால் கிளியராக பார்க்க முடியல. பட் கூடிய சீக்கிரம் வந்து அந்த தொல்லையெல்லாம் போய் கடவுள் வந்து அந்த கொசு மருந்து அடித்து எல்லாத்தையும் துரத்த போகிறாங்க. பட் அதுக்கு உங்களுக்கு தேவை பேட் ஹேபிட்லேருந்து வெளியில் வரணும். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். கெட்டவங்க வந்து உங்களை வீழ்த்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அவங்கள ரிவெஞ்ச் பண்ணுறது இல்லை, இன்னுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டுறது. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து இப்போது இந்த மாதிரி கேம்பிளிங்லலாம் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறது அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. கரியர் கைடன்ஸாக கூட இருக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஒரு ஃபெமினன் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, லாட் ஆஃப் காஸ்ட், பட் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஓகே, நான் இதை முடிச்சுட்டே எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. 414191. ஓ மை காட். ஓகே, தட்ஸ் ஓகே. 13 அண்ட் 6 கார்ட் எக்ஸாக்டாக வந்திருக்கு. லெட்ஸ் சி பாபா வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 290. உனக்கு வந்துள்ள துன்பம் நீ செய்த தவறால் அல்ல, இது விலகும். ஸ்ரீ சாய்நாதர் நினை நான் சொன்னேன்னா இது வந்து இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னு. வாவ், சச் அ கன்ஃபர்மேஷன். இந்த 7 ஆஃப் கப்ஸ் நீங்கள் இந்த மேபி உங்களுக்கு கேம்பிளிங் இல்லைனா உங்களோட நீங்கள் குடிபோதை எதுவாக இருந்திருக்கலாம், அந்த பேட் ஹேபிட், பட் யூ டிடன்ட் டூ இட். நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்ததோ இந்த துரோகம் வந்து இது உங்களோட தவறால் நடந்தது அல்ல. மேபி இது வந்து உங்களை குடிக்க வச்சு உங்களை மதிமயங்கி இருக்கும்போது உங்களை வேறு மாதிரி ஏதாவது ஒரு பொய் உங்கள் மேலே போட்டாங்க, பட் யூ டிடன்ட் டூ இட்.
அதுதான் இங்கே அந்த பொய் வந்து உண்மை இல்லை. நீங்கள் இப்போ வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கீங்க. பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்த துன்பம் தானே விலகும். 13. பட் இது நான் பார்க்குறேன், இது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக தான். பட் என்னவா வேணா இருக்கலாம், எல்லாத்த சூழ்நிலையிலையும் ஃபினான்ஷியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த தப்பு அப்படின்னு உங்களை என்ன குற்றச்சாட்டு பண்ணுறாங்களோ அது நீங்கள் பண்ணலை. பெரிய விஷயங்களை சாதிப்பா. ஏதோ ஒரு பழைய பொருள் உனக்கு மிக மிக உதவியாக இருக்கும். மேபி உங்களோட ஃப்ரெண்ட், ஓல்டு ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க இந்த ஓல்டு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. ஸோ 191 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் மார்க் இட் டவுன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கைடன்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்க போது. இந்த வாரம் மட்டுமா தெரியாது, நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உன் வேலை நிச்சயமாக நடக்கும். தினமும் ஸ்ரீ சாய்நாதருக்கு சிறிது சர்க்கரை நிவேதனம் செய். 21 நாட்களுக்கு பிறகு அதை தானம் செய். ஸோ சர்க்கரை எடுத்து வச்சுட்டு அது 21 நாள் கழித்து அதை தானமாக கொடுத்துருங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த சர்க்கரை அதுக்குள்ளே போட்டிங்கன்னா போதும், ஒரு பவுலில். குருவின் ஆணைக்கு கீழ்ப்படி. கடினமான காலம். ஸ்ரீ சாயிடம் நம்பிக்கை வை. நீ துயரத்திலிருந்து விடுதலை அடைவாய். 309. ஸோ இது கடினமான காலம் தான். ஆனால் நீங்கள் பாபாவை நம்பினீங்க அப்படின்னா இதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. துன்பத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிரயாணம் செய்ய வாய்ப்புண்டு. உலக வாழ்க்கையில் உனக்கு அலுப்பு ஏற்பட்டாலும் ஸ்ரீ சாய்பாபா மனதில் வேறு மாதிரி நினைக்கிறார். ஸோ நீங்கள் வந்து என்னடா வாழ்க்கை, போதுண்டா போங்கடா, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம், நமக்கு எதுவும் வேண்டாண்டா அப்படின்ற மேபி ஒரு மனநிலைமைக்கு வந்துருக்கலாம். பட் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் பிளான். ஸோ அதுங்குள்ளே வந்து உலக வாழ்க்கையை சலிச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக்.